ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 3ஆம் திருமொழி. இதுவும் திருமாலிரும் சோலை பாசுரம் தான் பாருங்க. உறுப்பினே நங்கை தன்னை மீட்பான் தொடர்ந்தோடி சென்ற உறுப்பனை ஓட்டிக் கொண்டிட்டு உரைத்திட்ட உரைப்பன்மலை பொறுப்பிடை கொன்றை நின்று முறியாழியும் காசும் கொண்டு விருப்பொடு பொன்வழங்கும் வியன் திருமாலிரும் சோலையதே. உறுப்பினி நங்கை தன்னை மீட்பான் தொடர்ந்தோடிச் சென்ற உறுப்பனை ஓட்டிக் கொண்டிட்டு உரைத்திட்ட உரைப்பன்மலை பொறுப்பிடை கொன்றை நின்று முறியாழியும் காசும் கொண்டு விருப்பொடு பொன் வழங்கும் வியன்பாலிரும் சோலை அதே. கொஞ்சம் நம்ம பதவரை பார்ப்போம், சட்டு நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இந்த உறுப்பன்கிற வார்த்தையெல்லாம் விசேஷம். உறுப்பினி நங்கை தன்னை ருக்மிணி பிராட்டியை மீட்பான். கண்ணனுடைய தேரில் நின்றும் திருப்பி கொண்டு போவதற்காக கண்ணன் ருக்மிணியை கடத்திட்டு போகிறான். அவளை மீட்பதற்காக தொடர்ந்து அந்த தேரை தொடர்ந்து சென்ற உறுப்பன் என்றவனை கொண்டு இட்டு ஓட்டி பிடித்து கொண்டு தேர்தட்டிலேயே இருத்தி உரைத்திட்ட அவனை பரிபவப்படுத்தின உரைப்பன் மிடுக்கை உடைய கண்ணபிரான். இதில் உரைப்பன்கிறது மிடுக்கை உடைய கண்ணபிரான். அந்த எங்கே இருக்கான் அந்த கண்ணபிரான்? கொன்றை பொறுப்பிடை நின்று, கொன்றை மரங்கள் பொறுப்பிடைனா மலைக்கு நடுவே இருந்துட்டு, மலை நடுவே நின்று முறிந்து பொன்மயமான ஆழியும் மோதிரங்கள் போன்ற பூ நரம்புகளையும் காசும் பொற்காசு போன்ற அந்த இதழ்களையும் கொண்டு மாறிக்கொண்டு விருப்பொடு வழங்கும் ஆதரத்துடனே பிறர்களுக்கு கொடுப்பவை போன்றிருக்க பெற்ற அவியன் ஆச்சரியமான மாலிரும் சோலை அதே. புரியுறது நினைக்கிறவங்களுக்கு பாசுரம் படித்தா நல்லா புரிஞ்சிடும். உறுப்பினி நங்கை தன்னை மீட்பான் தொடர்ந்தோடி சென்று உறுப்பனை ஓட்டி கொண்டிட்டு உரைத்திட்ட உரைப்பன்மலை பொறுப்பிடை கொன்றை நின்று முறியாழியும் காசும் கொண்டு விருப்பொடு பொன் வழங்கும் வியன்பாலிரும் சோலையதே. கற்பனை பண்ணிக்கோங்க, இந்த கொன்றை மரத்திலேருந்து பூக்கள் விழுகின்றன. அந்த பூக்கள் இருக்கிற நரம்பெல்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் மோதிரம் மாதிரி இருக்கும். ஆழினா மோதிரமாக இருக்குது. அப்புறம் காசு, அந்த இதழ்கள்லாம் பொன்னிறத்தில் காசு மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப விருப்பத்தோட ஆசையோடு எல்லாருக்கும் கொடுக்கறது தான் அந்த மலை. அதான் அர்த்தம். இதே கற்பனையில் பாருங்கள். கஞ்சனும் காளியனும் களிரும் மருதும் எருதும் வஞ்சனையில் மடிய வளர்ந்த மணிவண்ணன் மலை நஞ்சுமிழ் நாகமிழுந்தனவி தளிர்மணியை செஞ்சுடர் நாவளைக்கும் திருமாலிரும் சோலையதே. எல்லாம் அர்த்தாதுங்களை கஞ்சனும் காளியனும் களிரும் குவலையா பீடமும் மருதும் இணைந்து நின்ற இரண்டு மருது மரங்களும் எருதும் நப்பின்னை பிராட்டிக்காக எதிர்களையும் வஞ்சனையில் மடிய வளர்ந்த மணிவண்ணன் மலை அர்த்தமாகிறது. நஞ்சுமிழ் நாகமெழுந்து அணவி நளிர் மாமதியை செஞ்சுடர் நாவளைக்கும். கற்பனை பண்ணிக்கோங்க, பெரிய நாகப்பாம்பு இருக்கும். அந்த நாகப்பாம்பு மேலே பார்க்கறது, மேலே பார்த்தா சந்திரன் தெரியறது. அந்த சந்திரனை முழுங்கலான்னு சொல்லிட்டு மாமதியை செஞ்சுடர் நாவளைக்கும். செஞ்சுடர்னா சூடான நாக்கு போல இருக்குது. அந்த நாக்கால்
அந்த சந்திரனை வளைக்க பார்க்குறது தான் அப்படிப்பட்ட திருமாலிரும் சோலையதே அர்த்தமாக நினைக்கிறேன். கஞ்சனும் காளியனும் களிரும் மருதும் எருதும் வஞ்சனையில் மடிய வளர்ந்த மணிவண்ணன் மலை நஞ்சுமிழ் நாகம் எழுந்து அணவி எழுதுனா தன்னை உயர்த்திக்கிறது, அணவினா அணைக்க பார்க்கறது, அணவினா நெருங்கி மாமதியை செஞ்சுடர்னா வளைக்கும் திருமாலிரும் சோலையதே நரகன் தன்னை சூழ்போகி வளைத்து எரித்து கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை புன்னை செருந்தியோடு புனவேங்கையும் கொங்கும் நின்று பொன்னெறி மாலைகள் சூழ்பொழில் மாலிரும் சோலையதே மண்ணு நரகன் தன்னை சூழ்போகி வளைத்து எரிந்து கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை புன்னை செருந்தியோடு புனவேங்கையும் கொங்கும் நின்று பொன்னெறி மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலையதே. பார்க்க கொஞ்சம் அர்த்தமாக மண்ணு நரகன் தன்னை நரகாசுரனை பார்க்கலாம் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். மண்ணு தன்னை அழிவற்றவனாக நினைத்து பொருந்தி கிடந்த மண்ணுன்னு அப்படி நினச்சுதான் நம்ம சாக போகுதுலேருந்து மண்ணு அப்படிப்பட்ட நரகாசுரனை சூழ்போகி கொல்லும் வகைகளை ஆராய்ந்து, சூழ்போனா சதி செய்து அவனை எப்படி சாகடிக்கலாம்னு யோஜனை பண்ணி வளைத்து அவனை தப்பியோக முடியாதபடி வளைத்து கொண்டு எரிந்து திருவாழியாலே தன்னுடைய சக்கராயுதத்தாலே அவனை நரசித்து அவனால் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த கன்னி மகளிர் தம்மை 10,100 கன்னிகைகளையும் கவர்ந்த தான் கொள்ளை கொண்ட கடல் வண்ணன் மலை புன்னை மரங்களும் செந்தினோடு செருந்தியோடு சுரவுன்னை மலர்களும் புனம் வேங்கையும் புனம்னா நிலம், அதில் நிலத்தில் வேங்கை மரங்களும் கோங்கு மரங்களும் நின்று புஷ்பங்களால் நிறைந்து ஒழுங்குபட நின்று எல்லாம் பூவெல்லாம் இருக்கு எல்லா மரத்திலும். பொன்னரி மாலைகள் சூழ் திருமலைக்கு பொன்னரி மாலைகள் சுற்றினார் போல் பொன் அரிமாலை பொன்னால் செய்யப்பட்ட மாலை சுத்தினா மாதிரி இருக்கான். பொழில் அப்படி பொழிலால் சூழப்பட்ட மாலிரும் சோலையதே. இப்போ பாசனம் படிச்சப்போ நன்னா புரியும் உங்களுக்கு. மண்ணு நரகன் தன்னை சூழ்போகி வளைத்து எரிந்து கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை. அந்த மகளிர்களை மீட்டெடுத்தான். கவர்ந்தன்னா இல்லை அவர்களை கவர்ந்த இல்லை, அவர்களை மீட்டெடுத்த கடல் வண்ணன் மனை புன்னை செருந்தியோடு புனவேங்கையும் கோங்கும் நின்று பொன்னெறி மாலைகள் சூழ் தங்கத்தால் செய்யப்பட்ட மாலை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கிற மலையாம். மாலிரும் சோலையதே மாவலி தன்னுடைய மகன் வாணன் மகள் இருந்த வேலை கட்டழித்த தனிக்காளை கருதும் மலை கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் பண்குறிஞ்சி பாவொலி பாடி நடம்பயில் மாலிரும் சோலையதே. இப்போ இந்த கடைசி 2 லைன் பண்ண கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் அவள்லாம் என்ன பண்ணுறான் குறிஞ்சி ராகத்தில் இப்போ பாவொலி பாடி நடம்பயில் குறிஞ்சி ராகத்தில் இந்த கோவிந்தனை இந்த குரமாதர்கள் பாடுகிறார்கள், நடம்பயில்கிறார்கள். அப்படிப்பட்ட மாலிரும் சோலையதே. இந்த மேலே இருக்கிறது பார்ப்போம் என்னன்னு.
இதில் என்ன இருக்குது அர்த்தம்னு பார்ப்போமா? இதுதான் இந்த மாவலி தன்னுடைய மாவலி தானே மாவலி தன்னுடைய மகாபலியினுடைய மகன்பாணன் புத்திரனான வாணாசுரனுடைய மகளான உஷை இருந்து வேலை சிறை கூடத்தை கட்டழித்த அரணோடு அழுத்தறியவனும் அரண்னா அந்த வாணாசுரனுக்கு துணையாக வந்த சிவபிரானையும் அந்த சிறையும் வைத்து தனி காளை ஒப்பற்ற யுவாவுமான காளைங்கிறதுக்கு யுவா அப்படின்னு இருக்கிறது யுவனுமான கண்ணனை அவன் கண்ணன் கருதும் மலை, அவன் விரும்புகின்ற மலையானது எப்படி இருக்குன்னு நம்ம சொன்னோம். அது குரமாதர்கள் குறிஞ்சி ராகத்தில் கோவிந்தனை பாடி ஆடுகின்ற நடனம் பயிர்கின்ற மலை மாலிரும் சோலை. இப்போ பாசுரம் படித்தா அவங்களுக்கு நன்னா புரிஞ்சிடும். மாவலி தன்னுடைய மகன் பாடன், மாவலி சக்கரத்தினுடைய புண்ளையான வாணாசுரன் மகள் இருந்த காவலை கட்டழித்த தனிக்காளை. இந்த கட்டழித்தல அரணோடு சேர்ந்து அழைத்தான் போட்டிருக்கார் அவர். அரண்னா சிவபிரானையும் தோற்கடித்தார் அந்த வாணாசுர வதத்தில். கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் பண்குறிஞ்சி பாவொலி பாடி நடம்பையில் மாலிரும் சோலை அதே பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அளவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குலமலை கோலமலை குளிர்மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிரும் சோலை அதே. என்ன இதை விட போக முடியுமா? ஒரு மலைக்கு பாருங்க, பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை. நாழம்னா நிறைய குறை சொல்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இப்பெல்லாம் சொல்கிறாங்க அரசியல்வாதிகள்லாம் சொல்கிற மாதிரி ஃபேக்ட்ஸ் இல்லாத குத்தங்களை சொல்கிறது. தன்னை அளவலமை தவிர்த்த, அளவலமைன்னா அவன் ததகாப்பதுக்கான் பேசின்னு இருக்கானே அந்த பேசுகிறத, அந்த நீண்ட அவனுடைய பேச்சை தவிர்த்த அழகன் அலங்காரன் அழகர்னு சொல்கிறோம், அலங்காரன் அலங்காரம் கூட பண்ணிப்பார் அவர். அதை பாருங்க, நான் ஒன்றும் சொல்லவே போவதில்லை. குலமலை கோலம் அழகான மலை, குளிர்மாமலை கொற்றமலை வெற்றிமிக்க மகை, நிலமலை நீண்டமலை திருமாலிரும் சோலையதே பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அளவலமை தவிர்த்த அவனுடைய பேச்சை நிறுத்தின அழகன் அலங்காரன் மலை குலமலை கோலமலை குளிர்மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிரும் சோலையதே பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டு அங்கு 100 வருடம் பெண்டிர் மேல் வைத்த அப்பன்மலை பாண்டகு வண்டினங்கள் பண்கள் பாடி மதுப்பருக தோண்டல் உடைய மறை தொல்லை மாலிரும் சோலையதே பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம். திரௌபதி பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் ஆண்டு அதை கையாண்டு அங்கு 100 வருடம் பெண்டிர் மேல் வைத்த பாஞ்சாலி பட்ட கஷ்டத்தை எல்லாம் அந்த துரியோதனாதிகள் 100 பேர்கள் அவருடைய மனைவிகள் எல்லாம் அனுபவிக்கும்படியாக செய்த அந்த அப்பன்மலை பாண்டகு வண்டினங்கள் பண்பாடு. பாண்டகு அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா? பாண்டகு வண்டினங்கள் பண்பாடு, பண்ண இசை ரீங்கரிக்கிறார்கள். பண்ணுன்னா ஒரு ராகத்தோடு பாடுறான். திருப்படிக்கலாம். பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் மனக்குழப்பத்தை எல்லாம் ஆண்டு தன் திருவள்ளத்திற்கொண்டு அங்கு
100 துரியோதனாதிகள் 100 மனைவிமார்கள் மேல் வைத்த சுமத்தின அப்பன்மலை அப்படின்னு எப்படி இருக்கு? பாண்டகு பாட்டுக்கு தகுதியான ஜென்மத்தை உடைய பாடவே பிறந்திருக்கு வண்டுகள்னு சொல்ல வர. பாண்டகு வண்டினங்கள் வண்டு திரளானவை பண்கள் ராகங்கள் பாடி மது பருக தோண்டல் ஊற்றுக்களை உடைய மலையானது. தோன்றல்னா ஊற்ற என்ன சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில்? ஃபவுண்டேஷன் வரும். அது மாதிரி தண்ணி அப்படியே பீச்சு அடிச்சுட்டே இருக்கிற அந்த மலை அருவி மாதிரி. அந்த தொல்லை மாமெரும் சோலையதே தோண்டல்னா ஊற்றுக்களை உடைய மலையாகிற அப்படின்னு சொல்கிறார். சரியாக இருக்குது. பார்ப்போமா? பாண்டகுக்கோசரம் பார்த்தோம். பாடுவதற்கே பிறந்தன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம. பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கம் எல்லாம் அவளுடைய மனக்குழப்பத்தை எல்லாம் ஆண்டு மனதிற்கொண்டு அங்கு 100 வருடம் பெண்டின் மேல் வைத்த அப்பன்மலை அவர் பட்ட கஷ்டத்தையெல்லாம் அந்த துரியோதனார்களுடைய மனைவிமார்கள் மேலே சுமத்தின அப்பன்மலை பாண்டகு வண்டினங்கள் பண்கள் பாடி மதுப்பருக தோண்டலுடைய மலை. நிறைய ஊற்றுக்கள் உடையவுடன் மால் இரும் சோலையதே மணங்குழையாள் பொருட்டாம் கணை பாரித்து அறக்கர் தங்கள் கினம் கழுவேற்று வித்த எழில்தோள் எம்பிரான் மலை கனங்கொழி தள்ளரவி பந்து சூழ்ந்து அகல் ஞாலமெல்லாம் இனங்குழு ஆடும் மலை பொழில் மாலிரும் சோலையதே. நாமளே அர்த்தம் பண்ணிக்கலாம். இனங்குழையாள் பொருட்டாள் கணை பாரித்து அறக்கருதங்கள் இனம் குழுவேற்று வித்த எழில்தோள் எம்பிரான் மலை. எழில்தோன் சுந்தரபாகு அப்படின்னு பெருமாளுக்கு பேர். சுந்தரத்தோழன்கிற பேர். அதனால் எழில்தோள் எம்பிரான் மலை. அவர் என்ன காரியம் பண்ணார்? கணங்குழைனா தங்கத்தாலான அந்த தோடு அணிந்திருக்கிற எல்லா ஆபரணங்கள் அணிந்திருக்கிற அந்த சீதையின் பொருட்டாக அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். கணை வாரித்து அம்புகளை பொழிந்து அறக்கருதங்கள் கீனம் அறக்கர் குலமே கழுவேற்று வித்த அவர்களை அழித்த எழில்தோள் எம்பிரான் மலை. கனங்கொழி தள்ளரவி திருப்பி கனம்னு போட்டிருக்கா. தங்கத்தெல்லாம் கொண்டு வரதான் அந்த அருவிகள். அந்த வெள்ளருவி வந்து சூழ்ந்து அகல் ஞாலம் எல்லாம் இந்த உலகமே போய் கோஷ்டியாக போய் இனங்குழு ஆடும் விலை அந்த தீர்த்தத்தில் நீராடுகின்ற அந்த மலை எழில் மாலிரும் சோலையதே படிக்கலாம் நினைக்கிறேன். கணங்குழகாள் பொருட்டா கணை வாரித்து கணைனா அன்புகளை வீதி அறக்கருதங்கள் இனம் கழுவேற்றுவித்த எழில்தோள் எம்பிரான் மலை கனங்கொழி தெள்ளரவி வந்து சூழ்ந்து அகல் ஞாலமெல்லாம் இனங்குழு ஆடும். இனங்குழுனா பெரிய கோஷ்டியாக வந்து தீர்த்தம் ஆடுகின்ற மலை எழில் மாலிரும் சோலையதே. ரொம்ப எழுதியிருக்க. எரிசிதரும் சனத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்து வந்த அரையன் அமரும் மலை இருக்கு. அரையன் அமரும் மலை அமரரோடு கோணும் சென்று திருசிடர் சூழும் மலை திருமாலிரும் சோலையதே. கொஞ்சம் அர்த்தம் பார்த்துடலாமா? என்ன சொல்லியிருக்கோம்? எரி சிதறும் சனத்தால் நெருப்பை உமிழ்கின்ற அம்புகளால் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். எரி சிதறும்னு போட்டிருக்கார். எரி சிதறும்
எரி நெருப்பை சிதறும் சொரியானின்றுள்ள சரத்தால் அம்புகளினால் இலங்கையினை சங்கை காரணமான சங்கை ராவணனை இலங்கியனை தன்னுடைய எரி சிலை வாயில் பெய்து நீண்ட வில்லின் வாயிலே புகரச் செய்து காய் நோட்டம் அவனுடைய வாக்கின் நோட்டம் அவனுடைய வாய் நோட்டம்னு இருக்குது. வாய் நோட்டம் அவனுடைய வாக்கின் அநீதியை தவிர்த்து குலைத்து உகந்த அரையன் சுவாமியான ராமபிரான் அமரும் மலை அமரரோடு தேவர்களோடு கோனும் அவர்களுக்கு தலைவனான இந்திரனும் திரி இரவும் பகலும் திரியான் என்ன சுடர் சந்திர சூரியர்களும் சென்று சூழும் எழுதியிருக்கார். பிரதட்சணம் பண்ண பெற்ற மாலிரும் சோலையதே. இப்போ பார்க்கலாமா? திரிசூழும் போட்டிருக்கார், பார்ப்போம். எரி சிதறும் சரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்து ரொம்ப பேசினான் ராவணன். ரொம்ப தன்னுடைய தற்பெருமையை சொல்லி கொண்டான். அவனோட வாய்க்கோட்டம் தவிர்த்து உகந்த அரையன் நம்முடைய சுவாமி அவன் அமரும் மலை ராமன் அமர்கின்ற மலை அமரரோடு கோனும் சென்று தேவர்கள் அவனோட தலைவனான இந்திரனும் திரிசுடர் சூழும் மலை. எப்போ பார்த்தாலும் ஏதோ சூழ்ந்துட்டு இருக்கும் சுடர். காத்தால சூரியன், ராத்திரியில் சந்திரன், இப்படி 3 வேளையும் சுடர்களான சந்திரனும் சூரியனும் சூழ்கின்ற பிரதட்சணம் செய்கின்றது திருமாலிரும் சோலையதை படிக்கலாம் நினைக்கிறேன். எரி சிதறும் சரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்து உகந்த அரையன் அமரும் மலை அமரரோடு கோனும் சென்று அமரர் அப்போ இந்த கோனும் அவருடைய தலைவன் இந்திரன் சென்று திரிசுடர் சூழும் மலை பிரதட்சணம் செய்கின்ற மலை திருமாலிரும் சோலையதே படிக்கலாம். காட்டு மண் கொண்டிடந்து குடங்கையில் மண் கொண்டளந்து மீட்டும் அது உண்டும் எழுந்து விளையாடு விமலன் மலை. வித்தியாசமாக இருக்கு. ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானுக்கு அடியுரை என்று ஓட்டரும் தன் சிலம்பாருடை மாலிரும் சோலையதே கோட்டு மண் கொண்டு கிடந்து குடங்கையில் மண் கொண்டு அளந்து வித்தியாசமாக இருக்கார். மீண்டும் அது உண்டும் எழுந்து விளையாடும் விமலன் மலை. கோட்டுன்னா பராக அவதாரமாக தன்னுடைய கோரை பற்களை மண்களை இந்த பூமியை கொண்டு இடந்து அது ஒரு காரியமாச்சு. குடங்கையில் மண் கொண்டு அளர்ந்து மாவலி சக்கரவர்த்தியிடம் நான் அளக்க மூவடி மண் தா என்று வேண்டி அவன் கொடுக்க அந்த அவன் இட்ட நீரை அந்த நீரேற்றி இந்த உலகத்தை வாங்கி கொண்டு அப்புறம் அதை அளந்து இந்த காரியம் 2 காரியம் ஆச்சு. மேலும் அது உண்டும் உமிழ்ந்து அதே உலகத்தை உண்டும் உமிழ்ந்தும் விளையாடு விமலன் மலை. ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானுக்கு அடியுரை என்ன அப்படின்னு இந்த சிலம்பாறு நினைக்கிறது தான். அது அடிச்சின்னு வரபோது தங்கம் மணிகள் எல்லாத்தையும் அடிச்சின்னு வருது. அந்த ஈட்டிய பல்பொருள்கள் அதெல்லாம் எம்பிரானுக்கு இந்த அழகர பெருமானுக்குத்தான் அடியுரை திருவிடையில் சார்த்தப்பட வேண்டிய என்று ஓடுகின்ற தன் சிலம்பாருடை மாலிரும் சோலையதே படிக்கலாம் நினைக்கிறேன். கோட்டு மண் கொண்டு கிடந்து குடங்கையில் கையில் நீர் வாங்கினதான் அப்படி குடங்கையில் மண் கொண்டு குடங்கையில் முறை நீரேற்று இந்த நிலத்தை வாங்கி கொண்டு அளந்து மீட்டும் அது உண்டும் எழுந்து மீட்டும்னா மேலே
அது உண்டும் எழுந்து விளையாடு விமலன் மலை ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானுக்கு அடிவுரை என்று ஓட்டரும் ஓட்டரும்னா ஓடிக்கொண்டிருக்கிற பாய்ந்து கொண்டிருக்கிற சிலம்பார் உடை திருமாலிரம் சோலையதே ஆயிரம் தோள் பரப்பி முடியாயிரம் மின் நிலக ஆயிரம் பைந்தலைய அனந்த சயனன் ஆளும் மலை ஆயிரமார்களும் சுனைகள் பல ஆயிரமும் ஆயிரம் பூம்பொழிலும் உடை மாலிரும் சோலையதே. ரொம்ப ஆசையாக ஆயிரம் போட்டார் எல்லாட்டும். தோள் பரப்பி ஆயிரம் தோள் பரப்பி ஆயிரம் நிலக ஆயிரம் பைந்தலைய அனந்த சயனன் ஆளும் அனந்த சயனன் திருவனந்தாழ்வான் மீது சயனித்து கொண்டிருக்கிற பெருமாள் ஆளுகின்ற மலை. அந்த திருவனந்தாழ்வானைத்தான் சொல்கிறார். ஆயிரம் தோள் பரப்பி முடியாயிரம் மில்லங்க ஆயிரம் பைந்தலைய அனந்த சயனன். அனந்த சயனுக்கு தான் அந்த ஆயிரம் எல்லாம். ஆளும் மலை இல்லை, இப்படி பிடிச்சிருக்கலாம். ஆயிரம் தோள் பரப்பி பெருமானுக்கே ஆயிரம் தோள்கள், பெருமாளுக்கே ஆயிரம் முடியாயிரம் முகங்கள் ஆயிரம் மின் இலங்க ஆயிரம் இப்போ இந்த ஆயிரம் பைந்தலைய அனந்த சயனன் ஆயிரம் தலைகளுடைய அனந்த திருவனந்தாழ்வானில் சயனத்திருக்கிற அந்த பெருமானுடைய ஆடும் மலை அப்படின்னு முடிச்சுக்கலாம். அப்படியா ஆயிரக்கணக்கில் ஆறுகளும் சுனைகள் பல ஆயிரம் சுனை நீர்நிலைகளும் ஆயிரம் இருக்கான். ஆயிரம் பூம்பொழில்களும் ஆயிரம் இருக்கான். இப்படிப்பட்ட மாலிரும் சோலையதே படிக்கலாம். ஆயிரம் தோள் பரப்பி முடியாயிரம் மின் நிலக ஆயிரம் பைந்தலைய அனந்த சயனன் ஆளும் மனை ஆயிரமாறுகளும் சுனைகள் பல ஆயிரமும் ஆயிரம் பூம்பொழிலும் உடை மாலிரும் சோலையதை. தப்பா சாரி. மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாலிருமூர்த்தி தன்னை நால் வேத கடல் அமுதை மேலிருங்கற்பகத்தை வேதாந்த விழும் பொருளில் மேலிறந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனவே. இப்படி பல ஸ்ருதியாக இல்லை, இது பாருங்க, அது படிக்கலாம் நாம். மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை இவர் பச்சைமாமலை புயல் மூலின்னு பெருமாள் இருக்கார். அவர் மாலிரும் சோலை உடைய மலையா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. நால் இருமூர்த்தி தன்னை என்னன்னு அர்த்தம் பார்த்துக்கலாமா? மாலிரும் சோலை தன்னை உடைய மலையை திருமாலிரும் சோலை என்கிற மலையை தனக்கு இருப்பிடமாக உடையவனும் மலை சாய்ந்திருப்பது போல் இருப்பவனும் நால் இருமூர்த்தி தன்னை வக்ஷாஸ்வர ஸ்வரூபியமான நாலிருமூர்த்தி அப்படின்னா திரு அஷ்டாட்சரம். அந்த அஷ்டாட்சரம் ஸ்ரீமன் நாராயணாய நமகாங்கிற அது ஸ்வரூபியமான நால் வேத கடல் அமுதை ஆக முடியுது. அப்புறம் மேலிருங்கற்பகத்தை சொர்க்கலோகத்தின் போட்டிருக்க மேற்பட்டதும் கல்பக விருஷமாக இருப்பவனும் எல்லாம் அதற்கு மேலே இருக்கிற பரமத்தில் இருக்கிற கற்பக விருட்சம் வேதாந்தங்களில் கூறப்படுகின்ற விழுப்பொருளும் சிறந்த அர்த்தங்களாலும் மேல் இருந்த அதற்கு மேற்பட்ட அர்த்தமாயிருப்பவனும் விளக்கை தனக்குத்தானே விளங்குபவனான எம்பெருமானை குறித்து விட்டு சித்தன் பெரியாழ்வார் விரித்தன அவர்களால் செய்யப்பட்டவை அருளி செய்யப்பட்டவை இந்த பாசுரங்கள். வித்தியாசமாக இருக்குது பாருங்க. கடைசி பாசுரம் இப்படி படிக்கிறேன். மாலிரும் சோலை என்னும்
மலையை உடைய மலையை நாலிருமூர்த்தி தன்னை, அர்த்தம் ஸ்ரீமன் நாராயணனை, நால் வேத கடல் அமுதை, வேதத்தின் கடல் அமுது. அப்புறம் மேலிருங்கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளில், மேலிருந்த விளக்கை வேதாந்த விழுப்பொருளில், அதில் மேலே இருந்த பெருமானை துச்சித்தன் விரித்தனவே முடிச்சுள்ளான்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.